காலை வணக்கம். டெய்லி கேட்குறது தான். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இன்று சாப்பிட்ற உணவை பற்றி பேசலாமா? வயதுக்கு தக்கன மாதிரி உணவுகளை எடுத்துக்க சொல்லி டாக்டர் சொல்கிறார். ஓகே, டாக்டர் சொல்கிறத நாம் கேட்குறோம். இதை சாப்பிட்டா ஒத்துக்காது, அதை சாப்பிட்டா ஒத்துக்காது, இதை தான் சாப்பிடணும், அதை தான் சாப்பிடணும்னு டாக்டர் சொல்கிறாரு. நமக்கு ஒரு அலுப்பு ஆசை இருக்கும். வயசான காலத்தில் நீ எதை சாப்பிட்டாலும் சாவரத்தான், நீ எதை சாப்பிடனாலும் சாகிறத்தான். ஆனால் இப்போ தான் சாகணும்னு ஏதாவது தெரியுதுமா? இல்லை நாளைக்கு தான் சாக போகிறோன்னு ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனால் சாகும்போது கண்டிப்பாக சாகும். நமக்குன்ற டைமை கடவுள் நிர்ணயிச்சிருப்பார். அப்போ நம்ம கண்டிப்பாக சாகத்தான் போகிறோம். இல்லை, நான் கறி சாப்பிட்றதில்ல, மீன் சாப்பிட்றதில்ல, கண்ணா பின்னான்னு எண்ணெய் பண்டங்கள் சாப்பிட்றதில்ல, நான் எதையுமே சாப்பிட்றதில்லைங்க, நான் 90 வயசு வரைக்கும் நான் வாழ்வேன்னு யாராவது ஒருவர் கேரண்டி கொடுங்கள். வாழ்க்கையில் வாழ போகிறது நல்லா சாப்பிடணும். என்ன செய்யலாம் தெரியுமா? அளவோடு சாப்பாடு எடுத்துக்கொள்ளுங்கள். 1/4 கிலோ கறி சாப்பிட்றோம், 1/2 கிலோ கறி சாப்பிட்றோம் அப்படின்ற சொல்கிறதோட 2 பீஸ், கொஞ்சம் கிரேவி, கொஞ்சம் சாதம், கொஞ்சோண்டு சாதம், 2 கிரேவி, 2 சிக்கன் இல்லை மட்டன், 2 பீஸ், கொஞ்சோண்டு கிரேவி, கொஞ்சம் சாதம் சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், திருப்தியாக இருக்கும். கறி சாப்பிடாதவர்கள் அவருக்கு என்ன பிடிச்ச காய்கறியோ அதை இந்த கோசு மேலே ரொம்ப ஆசை இருக்கும், இந்த கேரட்டு மேலே ரொம்ப ஆசை இருக்கும், பூமியில் விளைஞ்ச உருளைக்கிழங்கு மேலே ஆசை இருக்கும். அதை சாப்பிடாத வாய்வு, இதை சாப்பிடாத வாய்வு. ஏங்க நாம் என்ன 2 கிலோ 3 கிலோவா வாழைக்காவை சாப்பிட போகிறோம், உருளைக்கிழங்கு சாப்பிட போகிறோம்? கொஞ்சம்தான். வாழ்க்கை வாழறதுக்கு ஒரே ஒரு வழின்னா லிமிட்டான சாப்பாடு. நினச்சதை எது வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் சாப்பிடலாம். ஆனால் சாப்பிடாத மட்டும் இருக்க